இது எங்கள் அம்மாவோட ஓன் ரிவ்யூ. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டே இருந்து சுகர் இருக்குது, 540 இருக்கும். இன்சுலினும் போட்டுட்ருந்தாங்க கண்டினியூவாக. பட் அம்மாவுக்கு வந்து கம்மியாகவே இல்லை, ஃபுல்லாகவே அந்த 540லே தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. நான் இதில் ஜாயின் பண்ணி 4.5 மாதம் ஆகுது. அப்போ நம்மளோட மீட்டிங்ஸ்லேயும் ப்ளஸ் வந்து நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போதுல அம்மாவை பார்த்துட்டு நான் அம்மாவுக்கு வந்து நம்மளோட ஒமேகா டேப்லெட்டை எடுத்து கொடுத்தேன். அம்மா வந்து 1 மாதமாக சாப்பிட்ருக்காங்க. 540 இருந்து அம்மாவுக்கு வந்து 293க்கு அம்மாவுக்கு சுகர் வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்போ நேற்று அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சப்போட்டா பழம் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் சுகர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் அம்மாவுக்கு அவ்வளோக்கு ஒன்றும் கூடலை. நேற்று அதிகமாக சப்போட்டா பழம் சாப்பிட்டதுனால அம்மாவுக்கு சுகர் கூடி 525க்கு வந்து கூடிட்டு. அது நேற்று செக் பண்ணது. இன்றைக்கி ரிட்டன் வந்து நாங்கள் காலையில் ஒமேகா மாத்திரை அம்மா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி செக் பண்ணும்போது 430 அம்மாவுக்கு வந்து சுகர் வந்து கம்மி ஆயிடுச்சு. இது மட்டும் கிடையாது, அம்மாவுக்கு கொரோனா பீரியடில் வந்து லங்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் அம்மாவுக்கு அடிக்கடி மூச்சு முட்டு மாதிரி ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப மூச்சு முட்டு மாதிரிலாம் இருந்துச்சு. அம்மா அந்த 1 மாதம் கண்டினியூவாக அந்த ஒமேகா டேப்லெட் எடுத்ததுனால அம்மாவுக்கு அந்த மூச்சு திணறல், லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சுத்தமாகவே இல்லை. இப்போ அது இருந்ததுக்கான ஒரு அறிகுறியுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அம்மா வந்து நல்லா இருக்காங்க. தேங்க்யூ.